ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றப் போகிற ஒரு நிகழ்வு இன்றிரவு நடக்கதான் போகுது. என்னம்மா சொல்கிறீங்க? எல்லாமே நல்லதாக இருக்குமா நீ யோசிக்கிறியா? உனக்கு தெரியும் இல்லையா, இந்த வராகியம்மா நான் ஒருபோதும் எதிர்மறையான நிகழ்வுகளையோ எதிர்மறையான விஷயங்களையோ சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன்னு. நிச்சயமாக உன் வாழ்க்கை இத்தனை நாள் துன்பமாகவும் துயரமாகவும் இருந்த காலமெல்லாம் மறைந்து போய் இப்போது அப்படியே தலைகீழாக உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரப்போகுது. உன் வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நினச்சி தானே அடிக்கடி கவலைப்படுற. உன் குடும்பத்தில் உன் பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினச்சி அதே என்னிடம் பிரார்த்தனையாகவும் வைக்கிறாயல்லவா? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல துணை அமையணும், நல்ல மணப்பெண் அமையணும், நல்ல மாப்பிள்ளை அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும், அவங்க சம்பாத்தியத்தோட சந்தோஷமாக வாழணும்னு உன் மனசில் இருக்கிற அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி இப்போது துன்பமாய் இருக்கும் உன் வாழ்க்கையை இன்பமாய் தலைகீழாய் மாற்றத்தான் அந்த நிகழ்வை நடத்தப் போகிறேன் என் செல்லமே. நீ தலை நிமிர்ந்து வாழணும்னா அதுக்காக உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு கொடுத்து கடல் போல இருக்கும் கவலைகளை எல்லாம் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். சும்மா சாப்பிட்றதுக்கு இறை தேடுவதோடு மட்டுமல்லாமல் வணங்குவதற்காக அந்த இறைவனையும் தேடு என்பது கேள்விப்பட்டிருப்பாய்தானே. இறை மட்டும் போதாது, இறை பக்தியும் வேண்டுமேன் செல்லமே. இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? நீ ஆசைப்படுற விஷயம் என்ன? நீ நடக்கணும்னு எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் கவலைகளுக்கு நான் தான் காரணம் என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறேன். கவலைகளை களைவதற்கு தான் நான் காரணமாக இருப்பேனே தவிர மனிதனுடைய மனசில் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் நான் உண்டாக்க மாட்டேன். எல்லாமே உனக்கு வந்த கர்ம பலன்களும் உனக்கான சோதனைகளும் தான் என் செல்லமே. இப்போது அது எல்லாவற்றையும் தாண்டி நீ வெற்றி பெறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கானது இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது. எப்போ நீ மற்றவங்க உன்கிட்ட குறை சொல்லும் போது அதை அமைதியாய் கேட்டுக்கொண்டாயோ, உன் வாழ்வில் நடந்த விஷயங்களையெல்லாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாயோ, அப்போதே பல நல்ல மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிருச்சு. இனி என்னாலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டும்தான் வந்து சேரும். ஒரு மனிதனின் நல்வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவனது மன நிறைவு என்பது மிகவும் அவசியமான விஷயம். நீ எப்போ மனநிறைவோட எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நல்ல எண்ணங்களை நேர்மறையாக நினைக்க ஆரம்பிக்கிறியோ, அன்னையிலிருந்தே உனக்கு நல்வாழ்க்கை அமைந்துவிடும் என் செல்லமே. கடவுள் எல்லா பெயர்களையும் எல்லா வடிவங்களையும் இந்த பூமியில் இருக்க தான் செய்கிறாரு. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்வது அவரவர் சொந்த கரங்களில் தானே இருக்கிறது. நீயும் இந்த வராகி அம்மாவை முழுமையான இணக்கத்தோடு ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கான விஷயங்களை மிக சரியாகவே செய்து முடிப்பேன். காலம் என்பது எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுத்தாலும் கூட வளர்பிறையாய் வளர வேண்டிய உன்னை தேய்பிறையாய் கொண்டு சென்று விட்டதே என கவலை கொள்கிறாயா? வாழ்க்கைனா எல்லாம் தான் இருக்கும். இப்போ வானம்னா வளர்பிறையும் தேய்பிறையும் இருக்கிறது போல வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ கவலை கொள்ளாதே, கலங்கவும் வேண்டாம். ஆதாயமும் நஷ்டமும் பிறப்பும் இறப்பும் என் கைகளில் தான் இருக்குது. எப்போ எது நடக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது. நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகிவிட்டால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை மகிமை நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் நான் மாற்றியமைப்பேன் என் செல்லமே. பிரார்த்தனை செய்யும் உனது கரங்களிலேயே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் வரும் பலவீனத்தால் உன் வாழ்க்கையை நீ இப்படி தான் இருக்குமோ நினச்சி நீ வேதனையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கலங்காதே. வாழ்க்கையில் நீ வேதனைகளை அனுபவித்த காலமெல்லாம் இப்போ முடிய போகுது. சரிவையே சந்தித்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது நீ சரித்திரத்தை படைத்து சாதனையாளனாக மாறப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நீ தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சால் போதும். இந்த வராகியம்மா என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை என்பது கரை தாண்டி வெற்றியை தொட்டுவிடும் கலங்கரை விளக்கமாய் மாறப்போகுது. அதுக்கப்புறம் என்ன, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீ உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கலங்கரை ஒளிவிளக்காய் மாறிவிடுவாய். அம்மா வராகி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் காலம் போகுதே தவிர வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்கே தவிர இன்னும் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையேன்னு யோசிக்கிறியா? அந்த மாற்றத்தை உருவாக்கத்தானே இன்று இரவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கட்டாயம் இன்றிரவு இந்த விஷயம் நடக்க தான் போகுது.
யாரெல்லாம் என்னுடைய அருளை ஏற்றுக்கொண்டு நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே இந்த இரவில் அந்த மாற்றத்தை நான் உண்டாக்கத்தான் போகிறேன். இனிமேலும் நான் தாமதிக்க மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்களையெல்லாம் தாண்டி இப்போது நீ வெற்றி கயிற்றை தொடுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் வாழ்வில் ஏற்றம் காண்பதற்காக நீ செய்த செயல்கள் எல்லாம், நீ செய்த முயற்சிகள் எல்லாமே இப்போது உன்னுடைய முன்னேற்றத்தையும் முயற்சியையும் முடிவாய் கொடுக்க போகுது. உனக்கு வேண்டியதையெல்லாம் தருபவன் இறைவன் கிடையாது. உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் உனக்கு முக்கியமானதையும் தருபவன் தான் நான். இந்த வராகியம்மா நான் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு ஆறுதலையும் தருவேன், உன் வாழ்க்கைக்கு நல்ல மாறுதலையும் தருவேன். என்னை தேடி வந்து என்னுடைய ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்து தான் நீ வணங்கணும்னு அவசியமில்லை. நீ எங்கே இருந்தாலும் அங்கேயே என்னை மனசளவில் நினச்சி பூஜித்து வராகியம்மா என என்னுடைய நாமத்தை சொல்லி வணங்கினாலே போதும். சலிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில், வெறுப்பையே உச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து சமாளித்து நீ உச்சத்தை தொடும்படி நான் உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிறது நல்லதா கெட்டதான்னு ஒன்றும் புரியாமல் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் தானே வாழ்கிற. எப்படியாவது நல்லது நடக்கணும்னு ஏக்கப்பட்டு எதிர்பார்த்து நீ வாழ்ந்த வாழ்க்கையில் பெரும்பாலும் துன்பங்கள் மட்டும்தான் வந்து உன்னை ஆக்கிரமிச்சிருச்சா? கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நடந்த எதிர்மறையான விஷயங்களால் உன்னை சுற்றியும் இப்போது எதிர்மறை அதிர்வுகளே நிரம்பி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதை இப்படியே தொடர விடமாட்டேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்து நீயும் உன் வாழ்வில் உயரத்தை தொடப்போகிறாய். உன்கிட்ட இருக்க துன்பமெல்லாம் விலகி என்னுடைய கருணையாலும் என்னுடைய துணையாலும் நீ நன்றாக இன்பத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழப்போற. நீ கண்மூடி என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாலே நீ வணங்கும் உன்னுடைய கரங்களுக்குள்ளேயே நான் வந்து நின்று ஒளியையும் பிரகாசத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வரவழைப்பேன் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தில் சரி செய்ய போய் அந்த பிரச்சனை வேறொரு ரூபமாக மாறி இப்போது பிரச்சனையும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் குமிஞ்சு நிற்குதுன்னு எனக்கு தெரியும். இப்போது இருக்கக்கூடிய தோல்வியாலும் பிரச்சனையாலும் அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தானே தவிச்சு குழம்பி போய் நிற்கிற. குழி போல உனக்கு வந்த பிரச்சனையிலிருந்து நீ எழுந்து நிற்க முடியாமல், தலை நிமிர முடியாமல் நீ கலங்கி நிற்பதெல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் இந்த வராகியம்மா நான் உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பு. நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நீ கடந்து வர தயாரானால் அத்தனையும் உனக்காக நான் சரி செய்வேனேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களாலும் உன் வாழ்வில் வரும் ஓய்வில்லாமல் உழைப்பதாலும் ஆரோக்கிய குறைபாட்டாலும் நீ பட்ட கஷ்டங்களெல்லாம் இப்போது முடிய போகுது. உன்னுடைய துயரங்களை எல்லாம் களைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வர வைக்கிறேன். இத்தனை நாள் உன் வாழ்வின் பாதிப்படியை எட்டிவிட்டாயல்லவா? இப்போது மீதி இருக்கும் படியையும் மிக சுலபமாக செம்மையாக கடந்து வெற்றியை தொடுவதற்கு இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். தத்தளித்த உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் என் செல்லமே. இன்னைக்கு போல இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்காதுன்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளு. உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உனக்கு சாதகமாக இந்த வராகியம்மா நான் மாற்றி கொடுப்பேன். உன்னுடைய நினைவுகள் எல்லாமே எதிர்காலம் போல கஷ்டத்தை நினச்சதெல்லாம் போதும். இனி உன்னுடைய நினைவுகள் சிரிப்பான சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளாக மட்டும் இருக்கட்டும்.